இந்த மாதிரி எல்லாம் கேக்குறேல்ல மேடம், அவ திரும்ப கேட்டா என்ன பண்றது? கொஞ்சம் யோசிச்சு பேச மாட்டேலா? இதெல்லாம் இந்தியாவுக்கு எதிரானது இல்லையா, இதெல்லாம் தேசியத்திற்கு எதிரானது இல்லையான்னு அவ கேட்டாலும் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பேன்? காஞ்சி மடத்துலயா இல்ல RSS ஆபீஸ்லயா? சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கறத சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு அப்பட்டமா ஒரு பொய்ய சொல்றேல, இல்லாத சரஸ்வதியை தேடுறேன்னு நீங்க வெஞ்சன்ஸ் இருக்கலாம், அது இப்படி ஓப்பன் எல்லாம் காட்டக்கூடாது நிர்மலா மேடம். இல்லாத சரஸ்வதியை தேடுறேன், இல்லாத சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு எதிரா நம்ம பிஜேபிக்காரா எவ்வளோ வதந்தி பரப்பனா? அது இந்த நாட்டுக்கே அவமானம் இல்லையா? வெளிநாட்டுல இருக்கவாலாம் பார்த்தா என்ன நினைப்பா? எல்லார் மேலேயும் இந்திய திணிச்சு அவளோட தாய்மொழிய ரீஜனல் லாங்குவேஜ அழிக்கிறேலே, கொஞ்சமான மனசாட்சி அதெல்லாம் உங்களுக்கு எது? ஐயோ. வணக்கம். ஆஸ் யூஷுவல் திமுக அரசு எங்களோட மனசை புண்படுத்திட்டே இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எதனால புண்படுத்தினா அப்படிங்கறத நான் பேசதான் வந்திருக்கேன். பட் இப்ப மிக முக்கியமா யார் மனசை ரொம்ப புண்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்மி மாமி, அதாவது எங்களோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அவளுடைய மனசையே ரொம்ப புண்ணாக்கிட்டான். அதாவது இந்த ரூபாய்க்கு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை மாத்தி தமிழ்நாடு பட்ஜெட் அப்போ ரூன்னு எழுதிட்டாலாம். அதனால எங்க நிர்மலா சீதாராமன் மேடம்க்கு ரொம்ப கோவம், காட்டமா பல கேள்விகளை கேட்டிருக்கா. இது தேசிய சின்னம் ரூ அப்படிங்கிறது, அது எப்படி நீங்க மாத்தலாம்? அதை மாத்தினா இந்த தேசத்திற்கே எதிரான செயல் இல்லையா, தேசத்துக்கே எதிரான செயல் இல்லையா, அது எப்படி நீங்க மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிர்மலா மேடம் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு என்ன வருத்தம்னா, இந்த மாதிரி எல்லாம் கேட்கிறேல்ல மேடம், அவ திரும்ப கேட்டா என்ன பண்றது? கொஞ்சம் யோசிச்சு பேச மாட்டேலா? இந்த ரூன்னு போட்டதே தேச ஒற்றுமைக்கு எதிரானது, தேசிய சின்னத்தை அவமதிக்கிறது அப்படின்னு சொல்லுவேன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தானே தேசிய சின்னம், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் தானே இந்த தேசியத்தினுடைய அடையாளம். அதையெல்லாம் புறக்கணிக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களே, அதெல்லாம் தேசத்திற்கு எதிரானது இல்லையான்னு கேட்பாலே இந்த தமிழ்நாட்டு மக்கள். கண்டிப்பா கேட்பா, கிருத்திரமா பிடிச்சவா கண்டிப்பா கேட்பா. இப்படி தமிழ் அடையாளத்தை எல்லாம் நீங்க புறக்கணிக்கிறீங்க, எந்த ஒரு திட்டத்துக்குமே தமிழ்ல பேர் வைக்காம புறக்கணிக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு நிதியை குறைக்கிறீங்க, நீதியை மறுக்கிறீங்க, கல்வி நிதியை கொடுக்காம தடுக்கிறீங்க. இதையெல்லாம் தேச ஒற்றுமைக்கு அடையாளத்திற்கு எதிரானது இல்லையான்னு கேட்பா மேடம். என்ன சொல்லுவேன்? எப்போதும் போல எதையானு பேசிட்டு போட்டா எல்லாரும் கம்மன் இருப்பால, கேள்வி கேட்பாலே. அது மட்டுமா, தேசிய அடையாளம் அப்படின்னு எல்லாம் பெருமை பேசிக்கிறேல, தமிழ்நாட்டில்தான், அதாவது உலகத்துக்கே இரும்பு காலம் அப்படிங்கறது தமிழ்நாட்டில்தான் தொடங்கிச்சு அப்படிங்கறத ஆய்வு பூர்வமா தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நிரூபிச்சிருக்காரு. அதை பத்தி என்னைக்கான பெருமையா நீங்க ஒரு ட்வீட் போட்டிருப்பேலா நிர்மலா மேடம்? ஏதான பெருமையா எங்கன்னு பேசியிருப்பேலா, வாயை திறந்திருப்பேலா? இதெல்லாம் இந்தியாவுக்கு எதிரானது இல்லையா, இதெல்லாம் தேசியத்திற்கு எதிரானது இல்லையான்னு அவ கேட்டாலும் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பேன்? காஞ்சி மடத்துலயா இல்ல RSS ஆபீஸ்லயா? தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ் மக்களை புறக்கணிக்கிறாம பிச்சைன்னு வர பேசினேல, உரிமை தொகை வாங்குற பெண்களை, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? இதெல்லாம் அவமானப்படுத்துறது இல்லையா? இந்த ரூன்னு மாத்தினது மட்டும்தான் அவமானப்படுத்துறா அப்படின்னு கேட்பாலே. என்ன பண்றது? அடுத்தது, நீங்க நாடாளுமன்றத்துல இருக்கும் போதே உங்க பின்னாடியில இருந்த நிஷிகாந்த் துபே அப்படிங்கிற BJP MP எந்திரிச்சு நின்னு தமிழை விட சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி அப்படின்னு சொன்னார். அப்போ உங்க மனசு குழுக்குழுன்னு இருந்திருக்கும், எனக்கு தெரியும். ஆனா இந்த ஜனங்க கேட்பாலே, இப்படியெல்லாம் பொய்யா நாடாளுமன்றத்திலே பேசுறது, தமிழை மலினப்படுத்துற மாதிரி பேசுறது அப்படிங்கறதெல்லாம் தப்பாச்சே, அதெல்லாம் நீங்க கேட்கலையா மேடம்? அதெல்லாம் நாட்டுக்கு அவமானம் இல்லையா மேடம்னு கேட்பாலே. தமிழ் தானே உலகத்திலேயே தொன்மையான மொழி, மூத்த மொழி. இல்ல சமஸ்கிருதம் சொல்லும் போது நீங்க கொஞ்சமான யோசிக்கணும் இல்லையா? சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கறத சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு அப்பட்டமா ஒரு பொய்ய சொல்றேல, இல்லாத சரஸ்வதியை தேடுறேன்னு நீங்க. ஐயோ, என்ன சொல்றது? வெஞ்சன்ஸ் இருக்கலாம், அது இப்படி ஓப்பன் எல்லாம் காட்டக்கூடாது நிர்மலா மேடம். இல்லாத சரஸ்வதியை தேடுறேன், இல்லாத சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொன்னா இது இந்த தேசத்துக்கு அவமானம் இல்லையோ? ஏன் இந்தியான்னு சொல்றதோட பாரதம் தான் சொல்லணும்னு சொல்லி இந்த அடையாளத்தை புறக்கணிக்கிறேலே, மறைக்கிறேலே, இது நாட்டுக்கு செய்யற பெரிய துரோகம் இல்லையா? இதை விட பெரிய துரோகமா ரூன்னு மாத்தினது? அது துரோகமே கிடையாதே. கேட்பாலே. என்ன பண்ணுவேல் நிம்மி மேடம்? ஐயோ. அடுத்தது, தமிழ்நாட்டுக்கு எதிராக நம்ம பிஜேபிக்காரா எவ்வளோ வதந்தி பரப்பனா,
அது இந்த நாட்டுக்கே அவமானம் இல்லையா? வெளிநாட்டுல இருக்கவாலாம் பார்த்தா என்ன நினைப்பா? இப்படி ஒரு வதந்தியை பரப்பிண்டு ஆளுங்கட்சியா இருக்கே பிஜேபி, இதையும் பிரைம் மினிஸ்டர் மோடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்ப மாட்டாலும். இந்தியாவில் ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவில் நடக்கிறச்சே ரோட்ல ஜனநாயகம் அப்படியே கொட்டி கிடக்கும்னு பிரதமர் மோடி போய் சொன்னாரே, இதெல்லாம் நாட்டுக்கு அவமானம் இல்லையா? ரூ போட்டதுதான் அவமானமா? அதாவது ரூ போட்டதை விட அது தமிழ்ல போட்டதுதான் உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த நேஷனல் சிம்பிள் அதுவும் ரூ தானே, அது தேவநகரியில போட்டாதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு. தமிழ்ல போட்டா வயிறு எரியும் போல இருக்கு. உங்களுக்கு எரியும்னா திரும்ப திரும்ப அதையே பண்ணுவா மேடம். நிமி மேடம் அமைதியா இருக்கும், வாங்கி கட்டிக்காதீங்க எதையானு பேசி. அடுத்தது டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்ற சீட்டெல்லாம் குறைக்கணுங்கிற திட்டத்தில் இருக்கேலே, தென் மாநிலங்களுக்கே குறைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்கேலே, இதெல்லாம் தேசத்துக்கு அவமானம் இல்லையா? ரூ போட்டது தான் அவமானமா மேடம்? அடுத்தது எல்லார் மேலேயும் இந்திய திணிச்சு அவளோட தாய்மொழிய ரீஜனல் லாங்குவேஜ அழிக்கிறேலே, இந்த துரோகத்தை விடவா மேடம் ரூ போட்டது பெரிய தப்பு? தமிழுக்கு நிதி நீங்க ஒதுக்கினது எவ்வளவு தெரியுமா? மோடிஜி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 167 கோடி. ஆனா சமஸ்கிருதத்துக்கு 2345 கோடி மோடிஜி நிதி ஒதுக்கியிருக்க. இப்படி தமிழை புறக்கணிச்சு செத்து போன சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ கோடி செலவழிக்கிறத விட ரூ போட்டது பெரிய குற்றமா மேடம்? இதெல்லாம் கேட்டா சொல்றதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? பொய் சொல்லுவீல தானே, வேற என்ன? அடுத்தது புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று உருவாக்கி கொண்டு வந்து மாநிலங்களுக்கு எதுக்குடா ஒரு தனி கல்விக் கொள்கை, மாநிலங்களுக்குன்னு எதுக்கையா ஒரு தனி மொழிக் கொள்கை, இதெல்லாம் இருக்கவே படாதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஸ்டேட் லிஸ்ட்ல, அதாவது மாநில பட்டியலையும் மூக்க நுழைச்சு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சட்டத்தை உருவாக்குறத விட பெரிய துரோகமா மேடம், குற்றமா மேடம் ரூன்னு தமிழ்ல போட்டது? நிமி மேடம் இது ஒரு பெரிய குற்றமா? அடுத்தது நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு எதிராக கலவரம் பண்றது, அவளை தீவிரவாதிகள் மாதிரி சித்தரிக்கிறது, அவளோட வீடை இடிக்கிறது, வழிபாட்டு தலங்களை இடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பண்ணிட்டு யோகேஸ்தர் மாதிரி பேசிட்டு இருக்கேலே, மத்தவாளை பார்த்து கேள்வி கேட்கிறீங்களே, இப்ப அவா கேட்பா இல்லையா? நீங்க பண்றது நாட்டுக்கு துரோகமான செயலா, இல்ல இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தமிழ், அதுல ரூ போட்டது குற்றமானு கேட்பா இல்ல? எவ்வளவு குற்றம் பட்டியல் போட்டு வச்சிருக்கான், பக்கம் பக்கமா போயிட்டே இருக்கு. தமிழ் மேலையும் பற்று இல்ல, தமிழ்நாட்டு மேலையும் பற்று இல்ல, இந்திய நாட்டு மேலையும் பற்றும் இல்ல, மக்கள் மேலையும் பற்றும் இல்ல மேடம் உங்களுக்கு. அடுத்தது வேற என்ன? இன்னும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்னும் எவ்வளவு எதிரெல்லாம் இருக்கே நீங்க. இரும்பு காலம்னு ஒண்ணு தொடங்கினத பெருமை பேசணுங்கிற எண்ணமே கிடையாது. அடுத்தது ஒரு திட்டத்துக்கு கூட தமிழ்ல மோடிஜி பெயர் வைக்கல, அதை விட பெரிய குற்றமா மேடம் தமிழ்ல ரூ போட்டது? அடுத்தது நார்த் இந்தியால எந்த ஸ்கூல்லையாவது சவுத் இந்தியன் லாங்குவேஜா தேர்ட் லாங்குவேஜா சொல்லி கொடுக்குறாளா? அல்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது தமிழ் இருக்கா? இந்த மாதிரி தென் மாநிலங்களையே புறக்கணிக்கிறத விட பெரிய குற்றமா மேடம் திமுக அரசு ரூ போட்டது? கொஞ்சமான மனசாட்சி அதெல்லாம் உங்களுக்கு எது? ஐயோ. அடுத்தது ஹிந்தி மொழி நாள் அப்படின்னு கொண்டாடுறல, மற்ற ரீஜனல் லாங்குவேஜுக்காக ஏதாவது செலிப்ரேஷன் டே வச்சிருக்கீங்களா நீங்க? இப்ப புரியறதா? ரூ போட்டானே ஏன் நிர்மி மாமிக்கு தக்க 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 தக்கன்னு எரிஞ்சது அப்படின்னு கேள்வி கேட்பா மேடம். இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். எலெக்ஷன் அப்போ தமிழ்நாட்டு பக்கம் வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படவே. அடுத்தது வேற என்னென்னலாம் சொல்லியிருக்கேன். இது பண்ற திருட்டுத்தனம். இந்திய ஏன் திணிக்கிறேன்னு கேட்டா பெரும்பான்மையினர்கள் பேசுறாங்க, அதனால நீங்க கத்துண்டா நல்லது, பிசினஸ் பண்ண உதவியா இருக்கும், படிக்க உதவியா இருக்கும், இந்திக்கார சவுத் இந்தியாவுக்கு வந்தானா பேசுறதுக்கு சௌரியமா இருக்கும் அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா? அதுல RSS சங்கிகள் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கா அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். 2001 சென்சஸ் படி அப்போ ஹிந்தி மதர் டங்கு அப்படின்னு சொன்னவா 42.2 கோடி மக்கள். ஆனா அதுல பியூர் ஹிந்தி பேசுறவா எவ்வளவு தெரியுமா? 25.79 கோடி மக்கள் தான். மத்தவா எல்லாருக்குமே வேறதான் தாய்மொழி. அவ ஹிந்தியும் பேசுவா. ஆனா நம்ம என்ன பண்றோம், வேற இந்தோ ஆரியன் மொழியில வேற ஒண்ணு மதர் டங்கா இருந்தா கூட அவ ஹிந்தி பேசினா அவளையும் ஹிந்தி பேசுறவான்னு கணக்கு கொண்டு நிறுத்திடுறோம். இதுல 2011 சென்சஸ் படி ஹிந்தி அம்பர்லா, அதாவது 56 மொழிகளை ஹிந்தி அம்பர்லாக்குள்ள கொண்டு வந்துடுறது.
கொண்டு வந்துட்டு ஹிந்தி பேசுறவங்களோட சதவிகிதம் நாட்டிலேயே 43%. அதனால எல்லாரும் ஹிந்தி பேசுங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா அதுல உண்மை என்ன தெரியுமா? அதுல ஹிந்திய தாய்மொழியா கொண்டவா வெறும் 26% தான். எதுக்கு இப்படி நம்ம எல்லாம் வந்து ஹிந்திய திணிச்சுட்டு இருக்கோம்? எல்லாரையும் ஹிந்தி பேச வச்சு அதுக்கப்புறம் ஹிந்திலேயே கரஸ்பாண்டன்ஸ் அனுப்புங்கன்னு சொல்றது, ஹிந்திலேயே எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்றது, இப்படி ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லி இப்போ பை நேச்சர் வந்து நார்த் இந்தியாவில் இருக்க வாழ்க்கைலாம் ஹிந்தி வந்து வந்துடும் இல்லையா? சவுத் இந்தியா இருக்க வாழ்க்கைலாம் கஷ்டப்படணும் இல்லையா? இப்போ இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறான்னு வச்சுக்கோங்க. நம்பால என்னதான் அமெரிக்காக்கார மாதிரி இங்கிலீஷ் பேசினா கூட அமெரிக்கா ஸ்லாங் வர்றது அப்படிங்கறது ஒரு 2-3 தலைமுறை ஆகும் இல்லையா? அப்ப அது வரைக்கும் அவ அந்த லாங்குவேஜ்ல கொஞ்சம் சிரமப்படணும் இல்லையா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவாளையும் ஹிந்தி பேச வச்சு அவளை கஷ்டப்படுத்தி எல்லா எக்ஸாம்லையும் ஹிந்திலேயே நடத்தினா, எல்லா கரஸ்பாண்டன்ஸையும் ஹிந்திலேயே பண்ணா அவளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 2-3 தலைமுறைக்கு வந்து குறைஞ்சிரும், தடைப்படும். அதை வச்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியம் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சதித்திட்டம் தானே மேடம். இந்த சதித்திட்டத்தை நம்மளுடைய முன்னோர்கள் கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போதே பண்ணிட்டா மேடம். அதாவது 1950க்கு முன்னாடி குடியரசு, அதாவது அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில அபிஷியல் லாங்குவேஜா என்ன இருக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வரும்போது ஓட்டெடுப்புலாம் வந்தது இல்லையா? ஓட்டெடுப்புல ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தி தான் அலுவல் மொழியாக இருக்கணும் அப்படிங்கிற ஓட்டெடுப்பு நடத்தும் போது ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா 77 ஹிந்தி ஓகேன்னு 77, ஹிந்தி நாட் ஓகேன்னு 77 கையில வந்துருச்சு. அதனால திரும்பவும் ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. அப்போ இந்திய அலுவல் மொழியா இருக்கணும்னு 78 ஓட்டும், கூடாதுன்னு 77 ஓட்டும் வந்தது. ஒரு ஓட்டுல வந்து ஹிந்தி அப்படிங்கறது அலுவல் மொழியாக ஆச்சு. இப்ப தாவேக்கான ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு விஜய். அவர் சொன்னார் ஒரு அறிக்கையில, மக்களவையில மக்கள் பிரதிநிதித்துவம், அதாவது தமிழ்நாட்டுக்கான மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையிறது, அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனையே இல்லைன்னு. அரசியல் தெரியாத தற்கொலை தான் இப்படி அறிக்கை விடுவாங்க. பார்த்தேல ஒரு ஓட்டுல அலுவல் மொழியாக இந்தி இருக்கலாம் அப்படின்னு வின் பண்ணுச்சு. அப்போ ஒரு எண்ணிக்கையும் ஒவ்வொருத்தருடைய உரிமை, சுதந்திரம் இது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடும். சரி, 1950ல இருந்து இந்தி அலுவல் மொழி அப்படிங்கிற இது வந்துருது, கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இந்தி அலுவல் மொழின்னு கொண்டு வரும்போது நேரு என்ன சொல்றாருன்னா, கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரும்போது சரி இமீடியட்டா இந்திய எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, இந்தி பேசாத மாநிலங்கள் இருக்கு, அதனால அடுத்த 15 ஆண்டு காலம் அலுவல் மொழியாக இந்தியோடு ஆங்கிலமும் தொடரும், 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிந்தி மட்டுமே அலுவல் மொழியாக தொடரும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்துடுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, இந்தி பேசாத மாநிலங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதை பத்தி பேசிக்கிட்டே வராங்க. அப்போ 15 ஆண்டு காலம்னா 1965ல இது மாறும் இல்லையா? அப்போ 65க்கு முன்னாடி 64ல நேரு இறந்து போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி அலுவல் மொழி சட்டம் 1963 அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அலுவல் மொழிக்காக ஒரு சட்டத்தை உருவாக்கும் பொழுது நேரு என்ன சொல்றாருன்னா, இந்தி பேசாத மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால 1965க்கு பிறகும் இந்தியோடு ஆங்கிலமும் அலுவல் மொழியாக தொடரலாம் அப்படின்னு கொண்டு வராரு 1963 அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்ல. அப்பதான் பேரறிஞர் அண்ணா, அவர் பேரறிஞர்லயே அப்பயே கண்டுபிடிச்சிட்டார், நீங்க தொடரலாம்னு சட்டம் கொண்டு வரீங்க, அப்படி இருக்கக்கூடாது, தொடரும்னு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு பேரறிஞர் அண்ணா வந்து சண்டை போடுறாரு. அப்போ நேரு என்ன சொல்றாருன்னா, இல்ல தொடரலாம்னே இருக்கட்டும், நான் வாக்கு கொடுக்குறேன், 65க்கு பிறகும் இந்தி ஆங்கிலம் ரெண்டுமே அலுவல் மொழியா தொடரும், நான் வாக்கு கொடுக்குறேன், இதனால இந்த சட்டத்துல இந்த கரெக்ஷன்ஸ் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு 1963 ஆக்ட அப்படியே பாஸ் பண்ணிடுறார். பாஸ் பண்ணிட்டு 1964ல இறந்தும் போயிடுறார். இப்ப 1965 வருது. அப்போ இந்தி பேசாத மாநிலங்கள், திமுக, திராவிடர் கழகம், பெரியார் எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த சட்டத்துல என்ன இருக்கு, தொடரலாம்னு தானே இருக்கு, இது என்னைக்குமே நமக்கு வந்து கழுத்துல வரக்கூடிய கத்தியா இருக்கும் அப்படிங்கறதுனால என்ன சொல்றாங்கன்னா, போராட்டத்தை தொடங்குது தமிழ்நாடு. தந்தை பெரியார் அந்த பக்கம் போராட்டத்தை பண்றார், திமுக பேரறிஞர் அண்ணா தலைமையில இந்த பக்கம் போராட்டத்தை நடத்துது. கலவரம் வெடிச்சிருது தமிழ்நாட்டுல. அலுவல் மொழியாக ஆங்கிலமும் தொடர வேண்டும், இந்தியை திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் தொடருது. அப்போ இங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருந்தவர் காங்கிரஸை தேர்ந்த பக்தவச்சலம். அவர் என்ன பண்றார், டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் கிட்ட கேட்டு மிலிட்டரியே வர வச்சிருவார் கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. அப்ப நடக்கிற துப்பாக்கி சூடுல 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிடுறாங்க. காங்கிரஸ்ல யாரு, காமராசரு.
டெல்லியில இருந்தாலும் எங்க இருந்தாலும் என்ன, அவர் தமிழ்நாட்டுக்காரர் இல்லையா, பச்சை தமிழர் இல்லையா? இந்த பக்தவச்சலத்தை வந்து முதலமைச்சரா ஆக்கணும்னு ஆக்கினதும் காமராஜர். நேரு இறந்ததுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரிய பிரதமரா ஆக்கினதும் காமராஜர். 65ல அந்த சட்டம் முடிய போகுது அப்படிங்கும்போது லால் பகதூர் சாஸ்திரிக்கு ஹிந்தி மேல ஒரு கண்ணு. அவர் என்ன பண்றாரு, அலுவல் மொழியில, அதாவது அரசு துறைகள்ல கரஸ்பாண்டன்ஸ் எல்லாத்தையும் ஹிந்தியில மாத்துறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் தொடங்குறாரு. அப்ப கலவரம் இன்னும் அதிகமா போயிடுது, இந்தியை திணிக்காதேன்னு. அப்ப பெரும் பிரச்சனையானதுக்கு அப்புறமா கடைசியா லால் பகதூர் சாஸ்திரி ஒத்துக்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி சட்டத்தை கரெக்ட் பண்றேன், ஹிந்தியும் ஆங்கிலமும் அலுவல் மொழியாக தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1967 63ல அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து 67 அப்படின்னு ஒரு சட்டம் வருது. அதுல இன்னொன்னும் சொல்லி வச்சிருக்காரு. அதுல என்ன அப்படின்னா, ஹிந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிறவரை அவர்கள் எல்லாம் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் இனிமே வேண்டாம் அபிஷியல் மொழியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றிணைந்து சட்டமன்றத்துல திருத்தம் கொண்டு வந்தால் அதுக்கப்புறத்துல இருந்து ஹிந்தி மட்டுமே அலுவல் மொழியா இருக்கும் அப்படின்னு. அதிமுக ஏன் ஆட்சியில இல்ல அப்படிங்கிறது பிஜேபிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்னு இப்ப புரியறது அவங்களுக்கு. இன்னொன்னும் வருது, அதாவது இந்தி பேசாத மாநிலங்கள் மற்ற மாநிலங்களோட நாடாளுமன்றத்தோட கம்யூனிகேஷனை வந்து இங்கிலீஷ்லயே வச்சுக்கலாம் அப்படின்னும் அதுல ஒரு சப்செக்ஷன்லாம் இருக்கு. இன்னொன்னு அதுல இருக்கு என்னன்னா, இப்படி சொல்வதனால் அவர்கள் இந்தியில் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு. மும்மொழி கொள்கையை திணிக்கணும் அப்படிங்கறதுல ஏன் இவ்வளோ ஆர்வமா இருக்கும்னு புரியறதா? அப்ப இருமொழி கொள்கை இருக்காது, மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து அதன் பிறகு அதிமுக ஆட்சியில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கம்யூனிகேஷனை முதல்ல இங்கிலீஷ் ஹிந்தின்னு பேரலா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஹிந்தி மட்டுமேன்னு கொண்டு வரலாம். அதுக்கப்புறமும் ஹிந்தியை ரீப்ளேஸ் பண்ணி சான்ஸ்கிரிட்ட கொண்டு வரலாம். சான்ஸ்கிரிட்ட கொண்டு வந்தா சனாதனத்துல நீங்க உங்க எல்லாரையும் சூதர வர்ணமா அடிமையாக்கிடலாம். இவ்வளோ திட்டங்கள் இருக்கு. இப்ப புரியுதா? ஒருவேளை திமுக, பேரறிஞர் அண்ணா, கலைஞர் இவங்க எல்லாரும் இந்த இந்தி திணிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சியை உணராமல் இருந்திருந்தால் 1965 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுக்காமல் இருந்திருந்தால் இந்தியின் மூலமாக தென் மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாடுடைய வளர்ச்சி அப்படிங்கறது எவ்வளவு பின்தங்கி போயிருக்கும். இப்ப நம்ம ஆங்கிலம் படிச்சதுனாலதானே வெளிநாடுக்கு போறோம், நிறைய வந்து படிக்கிறோம், ரிசர்ச் பண்றோம், அறிவை வந்து வளர்த்துக்கிறோம். இதுவே ஹிந்தியா இருந்திருந்தா எந்த நிலைமைக்கு வந்திருக்கும்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எங்க நிம்மி மாமியோட மனசு திமுகவால ஏன் புண்பட்டதுன்னு. ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தர் 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.